கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க மாமா. கை வலிக்குத மாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தரேன் மாமா. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. இத்தனை வருஷம் துணி துவைச்சு போட்டேன், அப்ப உனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு தெரியலையாப்பா? கை வலிக்குது மாமா. A few minutes later. கை வலிக்குது பாப்பா. இதையும் சேர்த்து துவைச்சிருங்க. ஏங்க வீட்டுல ஃபீஸ் போயிட்டுங்க, போய் ஃபீஸ் போட்டு வாங்க போங்க. உன் புள்ளதான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா புடியில 4 வருஷம். உன் புள்ளைய போய் ஃபீஸ் போட சொல்லு போ. என்ன சப்ப நினைச்சிங்களா? ஃபீஸ் போடுறேன் இப்ப பாருங்க. எப்ப பாரு என்ன நோன்றதே வேலை. எப்படியாச்சும் ஃபீஸ் போட்டு இருந்தாலும் நோஸ் கட் பண்ணும். யாரும் பார்க்கல. ஹவு டு ரிப்பேர் ஃபியூஸ் கெரியர். கேரியரா சரி ஏதோ ஒண்ணு வந்துச்சு. நீங்க ஃபியூஸ் போடுறீங்கன்னா மேல ஒரு பச்சை வயர் இருக்கும். பச்சை வயரா? அந்த பச்சை வயரை எக்கன் ரூல் தொடக்கூடாது. அப்படி தொட்டிங்கன்னா ஒன்னும் எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா திருப்பி வைக்க கூடாது. அப்புறம் வச்சு திருப்பி எடுக்க கூடாது, எல்லாம் வெடிச்சிடும். அம்மா இன்னைக்கு லீவ் போட்டுக்கவா? அடி செருப்பால, ஆல்ரெடி 2 நாள் லீவு. ஒழுங்கா ஓடி போயிடு ஸ்கூலுக்கு. என்ன 2 நாள் லீவு சார்? பார்ட்டி செய்துட்டு விட்றே அழுவாதே, வயசாடுச்சு. யாருமா நீங்க? என்னம்மா வேணும்? கேள்வி இங்க என்ன பண்ணுது? நான் தான் அந்த செத்து போன பாட்டி. உன் வீட்டுக்கு வா, உன் குடுக்க அறுத்து போன. இப்ப போய் கொண்டுடுவா பாட்டியா? சார் பாட்டிக்கு அண்டை டக்கர் மாதிரி 7 உயிர் சார். போய் வாய் தந்தாலே போய் மாடி ரசத்துல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குமா? ஐயோ மாமா, அது சாம்பார். இல்லப்பா, அவ அப்பா செல்லம்பா. மாமா அப்படி ரசம் தான் வேணும்னா சொம்புல வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்கோங்க. அப்ப இது சுடு தண்ணி இல்லையா? அடியே காலைல சாப்பிட்டது இப்பதான் செரிக்குது. நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன். மாமா இருங்க, உங்களுக்கு கொய்யாக்கா பஜ்ஜி சுடுறேன். ஹலோ ஆம்புலன்ஸா? நான் அட்ரஸ் சொல்றேன், வந்துடுறீங்களா? வர மச்சான் சாப்பிட போலாம். நான் வரலடா, நீங்க போய் சாப்பிடுங்கடா. எங்க வீட்டுல கஷ்டம்டா, சாப்பாடு செய்யவே இல்லை. நான் சாப்பாடு தரேன் வாடா. இல்லடா எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. A few minutes later. வா, இத சாப்பிடறதுக்கு எவ்வளவு நடிக்க வேண்டியதா இருக்கு. தாடா. தரமாட்டேன். ஓஹோ தரமாட்டியா? அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். கொஞ்சம் என்ன நம்ம மூஞ்சா தெரியுது? எப்பாடி இந்த டோலக் பூரா எப்படியாச்சும் தாண்டி போகணும்டா. தம்பி அந்த கல்லை மட்டும் தூக்கி மேல போடுப்பா. அண்ணா 3 கல் இருக்குண்ணே, நீ தூக்கி போடுப்பா. அண்ணா வேணா, நான் அடிக்கடி பட்டுற போகுது. நீ விட்டேடா மயிரண்டே. எனக்கு என்ன போங்க, விட்டேறேன் பாருங்க. ஐயோ உன பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற வயித்த கலக்குதே. அண்ணே உங்க வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? பாத்ரூமா? போய்க்க தம்பி. ஐயோ இவனா? தம்பி பயப்படாத, நம்ம ஒண்ணு மாதிரிலாம் இல்ல, போய் யூஸ் பண்ணிக்க. ஏதோ சொல்றான். இதை எப்படி யூஸ் பண்றது? ஆள்தான் வித்தியாசமா இருக்கான்னு பார்த்தா பாத்ரூம் வித்தியாசமா இருக்கு. இவங்களுக்கு பயந்தே கால் வலி வந்துருச்சு. போனு
யாரா என் போன் எடுத்தீங்க? நீங்க குளிநறிய பாத்தீங்கன்னா உடனே குளிநறின்னு கத்துங்க. எனக்கு நீங்க குளிநறிய பாத்தீங்களா? நாம எல்லாரும் அது கிட்ட குளிநறி திருட கூடாதுன்னு சொல்லணும். குளிநறி திருடக்கூடாது. குள்ளநரி திருடவே கூடாது. எது நான் திருடுறேனா? நீ தான் திருடுற, பின்ன உங்க அப்பா நான் திருடுறான். டோரா தொப்பையெல்லாம் கிழிச்சிருவேன். குள்ளநரி திருடக்கூடாது. நான் திருடுறேனா? மீண்டும் சந்திப்போம். டோரா குள்ளநரி போயிட்டு நம்ம காட்டுக்கு போவோமா? ஏன் புஜ்ஜி வைத்த கலக்குதா? ஆமா டோரா. நாம எல்லாரும் காட்டுக்கு போலாமா? வாங்க போவோம். எங்க நம்ம போறோம்? பேல போறோம். புஜ்ஜிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாரி டோரா, அர்ஜென்ட். எங்க நம்ம போறோம்? காட்டுக்கு போறோம். நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போறோம். அத்தா முட்டை வையே. முட்டை இருந்தா என்ன சொல்ற? எஸ் என்ன ஒரு முட்டை தான் வைக்கிற? இது யார் தட்டுன்னு தெரியுமா? யாரு தட்டு? லாஸ்ட் பெஞ்ச் ராஜோடது. A few minutes later. தல இங்க பாரு தல, என்னடா அரை மட்டும் தான் இருக்கு? புதுசா வந்து சத்துணவு அந்த கோளாறு கொடுக்குது தல. லாஸ்ட் பெஞ்ச் ராஜோட சொன்னியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை தான் வச்சுது, லாஸ்ட் பெஞ்ச் ராஜோடதுன்னு சொன்னோன்னா அரை முட்டை வச்சுது. அது ஒண்ணும் இல்ல, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்குல்ல, நம்மளை பத்தி தெரியல போல. ஏய், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு, நம்மளை பார்த்தா பயந்துரும். நீ போய் முட்டை கேளு, நான் அப்படி திரும்பி நிக்கிறேன். போ போ. அத்தா முட்டை. முட்டை கிட்ட நீ எவனாச்சும் வந்தீங்க கொட்டையை அறுத்து விடுவான். இந்த குரல் அங்கே கேட்ட மாதிரியே இருக்கு. டேய், முட்டைலாம் வேணாம், வந்துருங்கடா. இந்த பயமயிறு இருக்குல்ல, போடா. எளிய இப்ப இங்க வேலை செஞ்சதுன்னு தெரியலையா? காலையிலே கரண்ட முடிங்கி விட்டுட்டானு. இது அண்டா குடிக்க எங்க போற? என்ன கிழவி கிரிக்கெட் விளையாடுறா? வந்து அடிக்கிறது யாரு? ராஜனா? அந்த வெள்ளை வயல நல்லதா போச்சு. கேள்வி ஏன் இங்கே வருது? கேள்விய அங்க விளாண்டாதான் பந்து அறுத்து போறேன்ட்டு ஓரமா கொல்லையில விளாடுறோம். இங்கேயும் வந்தா எப்படி? பொத்துக்கிட்டு விளையாடு. கேள்வியே, இப்படி பக்கத்துல வந்து உட்காந்தா பந்து கிந்து அடிச்சிடாது. யாருடா அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? காமெடியா? டேய், நீ பால போடுறா. நான் காத்து வீசுது. கரண்டே வேணாண்டா, இங்கே கொட்டாய போட்டுறான்டா. அண்ணா கிழவி கரண்ட் இல்லைன்னா காத்து வாங்க உட்காந்துருக்கேன். ஆட்டா அப்படிங்கடா பறந்தவங்களுக்கு. நீங்களா? பார்க்காத என்ன பார்க்காத என்னோட நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட. என்ன வாய் மண்டலூர் வரையும் போது? என்னடா மூஞ்சி இது, பண்ணி படக்ஸ் மாரியே. ஆளே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான். வேற எதனா பண்றானா பாப்போம். உனக்கெல்லாம் இப்படி கை தட்ட கூடாதுடா, இப்படி கை தட்டணும்டா. ஐயோ ஐயோ, ஏன்டா இவ்வளவு லேட்டா வரீங்க? வாங்க ஸ்டிக் அடிப்போம். ஸ்டிக்கர்ரா. டேய், என்ன பண்ற? பேட் வச்சு அடிக்கிற, ஹேண்டில் போயிடும். டேய், அந்த கட்டையை தர்றா. 1 2 அடிச்சாண்டா கையில. நீ ஸ்டிக் அடிக்க வேணா, கட்டையை அவன்கிட்ட கொடு. டேய், ஸ்டிக்கர்ரா. அடிச்சாண்டா மண்டையில. எமாரியோ ஓடிடே. உங்களை ஸ்டிக்கர் தானடா அடிக்க சொன்ன, என்னையாடா அடிக்க சொன்ன? இப்ப வச்சு ஒழுங்கா ஸ்டிக்கர்ரா. சரிண்ணே, கரெக்டா அடிக்கிறேண்ணா. கரெக்டா ஸ்டிக்கர் அடிச்சிடுறா. சரிண்ணா. ஓ சாமியோ, खत्म, टाटा, गुड बाय. ஐயோ ஆத்தாடி ஓடிடுவே. அம்மா, செல்ஃப்ல இருந்த 20 ரூபா எடுத்துக்கிட்டான். காலையிலே 20 ரூபா எடுத்துட்டு எங்க போறான்? சந்தேகமா இருக்கு. கிளம்பிட்டானா? பின்னாடியே போயிட்டு பார்க்க வேண்டியதான். அண்ணா, சிகரெட் ஒண்ணு கொடுங்க. நினைச்சேன்டா அப்பவே.
யாரு போன் பண்றப்ப? ஹலோ ஹலோ சொல்லு மச்சான். லே மச்சான் உங்க அப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராருடா. அப்பாவா? இரு உன்னை இன்னைக்கு ப்ரூஃபோட பிடிக்கிறேன். ஆமா மச்சான் பாத்துக்க மாட்டியாத. சரி சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த ஒரு சிகரெட், இந்த சிகரெட்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இதனால கேன்சர் வருது, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த சிகரெட்டை பிடிக்கிறது இல்லாம அதுல வர புகையை சுவாசிச்சு குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? சிகரெட்டை ஒழிப்போம், மக்களை காப்போம். தங்கமான புள்ளிய போய் சந்தேகப்பட்டோமே.